தேர்தல் வாக்குறுதிப்படி டெல்லியில் 400 யூனிட்டுகளுக்குள் மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு 50% மின் கட்டண குறைப்பு புத்தாண்டு முதல் அமல்படுத்தப்படும் என்று முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். டெல்லியில் முதல்வராக பொறுப்பேற்ற அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி தேர்தல் அறிக்கையில் கூறியபடி புத்தாண்டு முதல் ஒவ்வொரு வீட்டுக்கும் மாதத்துக்கு இலவசமாக 20,000 லிட்டர் தண்ணீர் வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தினார். அதைத் தொடர்ந்து மின் கட்டணத்தை 50% குறைப்பையும் கெஜ்ரிவால் அமல்படுத்தியுள்ளார். செவ்வாயன்று நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டது. இதன்படி 400 யூனிட்டுகளுக்குள் பயன்படுத்துவோருக்கு மின் கட்டணம் 50% குறைக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு முதல் கட்டண குறைப்பு அமலுக்கு வரும் என்றும் தெரிவித்தார். இதனால் 34 லட்சம் நுகர்வோர் பயன்பெறுவர் என்றும் அதற்காக 3 மாதங்களுக்கு 200 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படும் என்றும் கெஜ்ரிவால் கூறினார். 400 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்துபவர்கள் முழு கட்டணத்தையும் செலுத்த வேண்டும் எனவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் டெல்லியில் மின்சார விநியோக பணிகளை மேற்கொண்டுள்ள 3 தனியார் நிறுவனங்களின் கணக்குகளை தணிக்கை செய்யவும் கெஜ்ரிவால் உத்தரவிட்டுள்ளார். தணிக்கை தொடர்பாக தங்களது கருத்தை கூற புதன்கிழமை காலை வரையில் 3 நிறுவனங்களுக்கும் அவகாசமும் அளித்துள்ளதாக கூறிய கெஜ்ரிவால் மாலையில் CAG எனப்படும் மத்திய கணக்கு தணிக்கை அதிகாரி சசிகாந்த் சர்மாவை சந்தித்து பேசினார். தணிக்கை பணியை மேற்கொள்ள CAG ஒப்புக்கொண்டார். उन तीनों कंपनियों को अपॉर्चुनिटी देनी है, अपॉर्चुनिटी ऑफ बीइंग हर्ड. तो उनको कल सुबह तक का टाइम दिया गया है तीनों कंपनीज को कि उन्हें जो कहना है कि उनका ऑडिट क्यों ना करवाया जाए. तो वो तीनों कंपनीज कल सुबह तक अपनी रिप्रेजेंटेशंस दे देंगी. இதனிடையே புதனன்று டெல்லி சட்டசபை கூட்டத்தொடர் துவங்குகிறது. புதிய MLA-க்களுக்கு பதவி பிரமாணம் செய்யவும் சபையை நடத்தவும் தற்காலிக சபாநாயகராக ஆம் ஆத்மி கட்சி MLA MS திர் நியமிக்கப்பட்டுள்ளார். के लिए हमारी पार्टी की तरफ से MS धीर हैं, वो हमारी पार्टी की तरफ से होंगे. கவர்னர் நஜீப் ஜங் உத்தரவுப்படி 2ஆம் தேதியன்று முதல்வர் கெஜ்ரிவால் சட்டசபையில் நம்பிக்கை ஓட்டு கோரவுள்ளார். நம்பிக்கை ஓட்டெடுப்புக்கு 48 மணி நேரமே இருக்கும் சூழலில் அரசு பிழைக்குமா பிழைக்காதா என்றெல்லாம் தாங்கள் கவலைப்படவில்லை என்றும் அதற்குள் டெல்லி மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது செய்ய முடியுமோ அதை செய்வோம் என்றும் கெஜ்ரிவால் கூறினார்.